உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அது உண்மையிலேயே உங்களை காப்பாத்துற ஒரு கேடயமா இல்லனா உங்களுக்கு தெரியாமலேயே உங்க பணத்தை காலி பண்ற ஒரு பெரிய பொறியா? வாங்க இந்த இன்சூரன்ஸ் உலகத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறீங்க. கடைசியில கையில வர்ற பில் பல லட்சங்களை தாண்டுது. ஆனா உங்க இன்சூரன்ஸ் கம்பெனி அதுல ஒரு பாதியை மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஏன் இப்படி நடக்குது? நம்ம பாலிசி நம்மள கைவிட்டுருச்சா? ஆமாங்க. சில சமயங்கள்ல நீங்க கிளைம் பண்ற தொகையில இருந்து கிட்டத்தட்ட 30% வரைக்கும் குறைக்கப்படலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய தொகை குறையறதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப நம்ம ஆழமா பார்க்கலாம். நம்மளோட முதல் பகுதி குணப்படுத்துதலின் மறைக்கப்பட்ட செலவு. இந்த திடீர்னு வர்ற எக்ஸ்ட்ரா செலவுகளுக்கு முதல் வில்லன் யாருன்னு பார்க்கலாமா? இந்த வில்லனுக்கு பேர் தான் மருத்துவம் சாரா செலவுகள், அதாவது நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். சில பேர் இத கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. கையுறை, மாஸ்க், அட்மிஷன் ஃபீஸ்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களா தெரியும். ஆனா இது எல்லாம் ஒன்னா சேரும்போது அது ஒரு பெரிய தொகையா மாறி நிக்கும். நாம பெருசா கண்டுக்காத இந்த விஷயங்கள் தான் கடைசியில நம்ம பாக்கெட்டுக்கு பெரிய ஓட்டைய போடும். இதுல இன்னும் ஒரு தந்திரமான விஷயமும் இருக்கு. அதாவது நர்சிங் சார்ஜ், ஹவுஸ் கீப்பிங் சார்ஜ் மாதிரியான சேவைகள் எல்லாமே ரூம் ரெண்ட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கணும். அதுதான் நியாயம். ஆனா சில ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம் ரெண்ட்டுக்கு தனியாவும் இந்த சேவைகளுக்கு தனியாவும் பில் போடுவாங்க. ஆக ஒரே சேவைக்கு உங்ககிட்ட 2 தடவை பணம் வாங்குறாங்க. இது ஒரு மறைமுகமான பொறி. நம்மளோட 2வது பகுதி, நம்ம இன்சூரன்ஸ் ஒரு கெடயமா அல்லது பொறியா? ஹெல்த் இன்சூரன்ஸோட உண்மையான முகத்தை இப்ப நாம பார்க்கலாம். பொதுவா மத்த எல்லா பொருட்களோட விலைவாசியும் வருஷத்துக்கு 6% ஏறுதுன்னா, மருத்துவ செலவுகள் மட்டும் கிட்டத்தட்ட 14% வரைக்கும் உயருது. அதாவது 2 மடங்குக்கும் மேல. இந்த வேகத்துக்கு நம்ம சேமிப்பால ஈடு கொடுக்க முடியுமா? இது நம்ம ஜெயிக்கவே முடியாத ஒரு ரேஸ் மாதிரி இல்லையா? இந்த நம்பர்ஸை நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி பண்ணணும்னா குறைஞ்சது 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரைக்கும் ஆகுது. அதே மாதிரி கேன்சர் சிகிச்சைக்கு 10 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் கூட செலவாகுது. இன்சூரன்ஸ் இல்லாம இந்த செலவை சமாளிக்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்போ இன்சூரன்ஸ் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுமா? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்தியாவுல மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 26,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம்கள் நிராகரிக்கப்படுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 26,000 கோடி. அப்போ பாலிசி எடுத்த எல்லாருக்கும் பாதுகாப்பு கிடைச்சிறதில்லைங்கிறது தான் நிதர்சனம். 3வது பகுதி, இன்சூரன்ஸ் புதிர். சரி, ஏன் இவ்ளோ கிளைம்கள் ரிஜெக்ட் ஆகுது? ஏன் சில நேரங்கள்ல நம்ம பாலிசிகள் நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது? இதுக்கான பதில்களை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். உங்க கிளைம் நிராகரிக்க பண்றதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், பாலிசி எடுக்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களை மறைக்கிறது. 2வது, வெயிட்டிங் பீரியட்னு சொல்ற காத்திருப்பு காலம் முடியறதுக்கு முன்னாடியே கிளைம் பண்றது. 3வது, அரைக்குறியான இல்லனா தவறான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறது. இதுல நேர்மையா இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த காத்திருப்பு காலம்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே விபத்துகளுக்கு கவரேஜ் கிடைச்சிடும். ஆனா சாதாரண காய்ச்சல் மாதிரியான நோய்களுக்கு 30 நாள் காத்திருக்கணும். சில குறிப்பிட்ட சர்ஜரிகளுக்கு 2 வருஷம் வரைக்கும் கூட காத்திருக்க வேண்டியிருக்கும். அதுவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் கூட வெயிட்டிங் பீரியட் இருக்கலாம். சோ பாலிசி எடுத்த உடனே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கிடைச்சிடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறி. நல்லா கவனிங்க. உங்க பாலிசி ரூல் படி ஒரு நாளைக்கு ரூம் ரெண்ட் 5,000 ரூபாய் தான் எடுக்க முடியும்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க 6,000 ரூபாய் வாடகை உள்ள ரூம் எடுத்துட்டீங்க. இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த எக்ஸ்ட்ரா 1,000 ரூபாயை மட்டும் கழிக்காது. உங்க மொத்த பில் 1 லட்சம்னா அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தையே குறைச்சிடுவாங்க. இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன். ஒரு சின்ன தப்பு, ஆனா உங்க கையிலிருந்து போற பணம் ரொம்ப பெருசா இருக்கும். நம்மளோட 4வது பகுதி, ஸ்மார்ட் பாலிசி சரிபார்ப்பு பட்டியல். சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ எப்படிதான் ஒரு சரியான பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது? கவலையே வேணாம், அதுக்கும் ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் இருக்கு. ஒரு பாலிசி எடுக்கும்போது இந்த 4 விஷயங்களை கண்டிப்பா பாருங்க. முதல்ல, காப்பீட்டு தொகை. உங்க வருஷ வருமானத்துல குறைஞ்சது பாதியாவது இருக்கணும். அப்போதான் ஒரு பெரிய மருத்துவ செலவு உங்க சேமிப்பை காலி பண்ணாது. 2வது, அறை வாடகை. ரூம் ரெண்ட்டுக்கு எந்த லிமிட்டும் இல்லைன்னு சொல்ற பாலிசியா பாருங்க. இல்லனா நம்ம முன்னாடி பேசின அந்த ப்ரொபோர்ஷனேட் டிடக்ஷன் பிரச்சனையில மாட்டுப்பீங்க. 3வது, கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இது 85%க்கு மேல இருக்கிற கம்பெனியா பாருங்க. அப்போதான் நீங்க கிளைம் பண்ணும்போது அது பாஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. கடைசியா, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ். குறைஞ்சது 10,000 ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க லிஸ்ட்ல இருக்கணும். அப்போதான் அவசரத்துக்கு கையில இருந்து காசு போடாம கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். சரி, ஒரு நல்ல பாலிசியை தேர்ந்தெடுத்துட்டீங்க. இப்போ அதுல இருக்கிற முழு பலனையும் நாம எப்படி அடையறதுன்னு பார்க்கலாமா?
ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணல, ரொம்ப ஆரோக்கியமா இருந்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான போனஸ் காத்துட்டு இருக்கு. அதுதான் நோ கிளைம் போனஸ் அல்லது NCB. நீங்க கிளைம் பண்ணாத ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்க பிரீமியம் அதே அளவுல இருந்தாலும் உங்க காப்பீடு தொகை தானாவே அதிகமாகும். உதாரணமா, உங்க 10 லட்சம் ரூபாய் பாலிசி அடுத்த வருஷம் 11 லட்சம் ரூபாயா மாறும். நீங்க ஒரு பைசா கூட அதிகமா கட்ட வேண்டாம். ஒரே பிரீமியத்துல அதிக பாதுகாப்பு. செம இல்ல? உங்க கவரேஜ பல மடங்கு அதிகப்படுத்த ஒரு ஸ்மார்ட்டான வழி இருக்கு. அதுதான் சூப்பர் டாப் அப் பாலிசி. அதாவது உங்ககிட்ட இருக்கிற 10 லட்சம் ரூபாய் பேஸ் பாலிசி தீர்ந்ததுக்கு அப்புறம் வர்ற செலவுகளை இந்த சூப்பர் டாப் அப் பாலிசி பாத்துக்கும். ரொம்ப கம்மியான பிரீமியத்துல உங்களுக்கு 20 லட்சம் 50 லட்சம்னு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும். இது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு. கடைசியா கிளைம் பண்ணும்போது எந்த டென்ஷனும் இல்லாம இருக்க இந்த 4 ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன உடனே உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தகவல் சொல்லுங்க. பிளான் பண்ணின சர்ஜரியா இருந்தா முன்னாடியே அனுமதி வாங்கிடுங்க. டிஸ்சார்ஜ் ஆகும்போது எல்லா பில்லையும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரு டிஜிட்டல் காப்பி எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கிளைம் நேரத்துல பெரிய தலைவலியை தவிர்க்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது ஒரு செலவு கிடையாது. அது உங்க நிதி பாதுகாப்புக்கும் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் நீங்க செய்யற ஒரு மிக முக்கியமான முதலீடு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நாளைக்கு ஒரு எதிர்பாராத மருத்துவ நெருக்கடியை சந்திக்க உங்களுடைய நிதி பாதுகாப்பு கேடயம் உண்மையிலே தயாரா இருக்கா? யோசிங்க.